ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா சென்னை சென்ட்ரல் பக்கத்துல இருக்கிற சென்னை சென்ட்ரல் ஸ்கொயர்ல இருக்கோங்க. என்னடா சென்ட்ரல் ஸ்கொயர்னு பாக்குறீங்க தானே? சென்னை சென்ட்ரல், அதுக்கப்புறம் சபர்பன் ரயில்வே ஸ்டேஷன், இங்க பாருங்க ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற விக்டோரியா ஹால், ரிப்பன் பில்டிங், இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற ஏரியா தான் பாத்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் ஸ்கொயருங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சென்னை சென்ட்ரல் ஸ்கொயருக்கு பக்கத்தில் இருக்கிற லைக் ஸ்டே அகாமடேஷன் ஃபெசிலிட்டிஸ், அதுக்கப்புறம் ஃபுட் எல்லாம் எங்க கிடைக்கும், ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போறோம். டிராவலர்ஸ்க்கு சென்னை சென்ட்ரலுக்கு பக்கத்துல என்னென்ன லாட்ஜிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, அகாமடேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, ஃபுட் ஆப்ஷன்ஸ் என்னென்னவெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நாம சென்னை சென்ட்ரல் ஸ்கொயரை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சென்னை சென்ட்ரல் ஸ்கொயரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லைங்களா, அங்க இருக்கு பாருங்க. சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்கிற சபர்பன் ரயில்வே ஸ்டேஷன், அதுக்கப்புறம் இங்க இருக்குது பாருங்க விக்டோரியா ஹால், அதுக்கு பின்னாடி இருக்கிற ரிப்பன் பில்டிங், ஆப்போசிட்ல இருக்கிற பார்க் ஸ்டேஷன், ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல், இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ற ஒரு ஸ்கொயர் தான் சென்னை சென்ட்ரல் ஸ்கொயருங்க. இங்க நிறைய ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸ் இருக்கும். ஆப்போசிட்ல ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. அந்த பக்கம் போனீங்கன்னா சதர்ன் ரயில்வேஸோட ஹெட் குவார்டர்ஸ் இருக்கும். ஸோ சென்னை சென்ட்ரலோட ரெண்டு சைடுமே பாத்தீங்கன்னா நிறைய அகாமடேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. ஸோ நாம ரெண்டு சைடு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து சென்னை சென்ட்ரலுக்கு அந்த சைடு இருக்கிற டீடைல்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நாம ரிப்பன் பில்டிங் சைடு இருக்கிற அகாமடேஷன்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? இது கொஞ்சம் பெரிய ஏரியா அப்படிங்கிறதுனால நம்ம ஒன் பை ஒன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ரெண்டு சைடுமே உங்களுக்கு பட்ஜெட்ல ஸ்டே பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. மினிமம் 500ல இருந்து சிங்கிள் நான் ஏசி ரூம்ஸ் இருக்கும். 500ல இருந்து அப்வர்ட்ஸ்ல இருக்கும். ஓகேவா? சோ வாங்க நாம போய் டீடைல்டா சுத்தி பார்க்கலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், நாம சென்னை சென்ட்ரல் ஸ்கொயர் நேம் போர்ட்ல இருந்து உள்ள வந்தாச்சுங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா எல்லா பக்கம் இருந்தே வந்து கீழே அண்டர் கிரவுண்ட்ல சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குங்க. அங்க போறதுக்கான எஸ்கலேட்டர்ஸ், எலிவேட்டர்ஸ் எல்லாம் இங்க இருக்கும். லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு பாருங்க. சோ இங்கிருந்து வந்து இது வந்து சென்னை சபர்பன் ரயில்வே ஸ்டேஷன். சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்திலேயே நீங்க சென்னைக்குள்ள லோக்கலா டிராவல் பண்ணோம் அப்படின்னா நீங்க சென்னை சபர்பன் டெர்மினலுக்கு போய் தான் வந்து லோக்கல் மெட்ரோ எடுக்கணும். நீங்க ஏர்போர்ட் போற மெட்ரோ எடுக்கணும்னா அண்டர் கிரவுண்ட்ல போயிட்டு நீங்க மெட்ரோல போய்க்கலாம், மெட்ரோ ட்ரெயின்ல போய்க்கலாம். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்காங்க பாருங்க சென்னை சென்ட்ரல் ஸ்கொயரு. நிறைய கார்டன்ஸ் எல்லாம் வச்சு, பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சு அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. லில்லிஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, பாம் ட்ரீஸ் வச்சிருக்காங்க. அங்கங்க வந்து இந்த மாதிரி நேம் போர்ட்ஸ் இருக்கும். சென்னை மெட்ரோ பார்க்குக்கு எப்படி போகணும், சென்னை சென்ட்ரலுக்கு எப்படி போகணும் அப்படின்ட்டு. ஸோ நீங்க இந்த டைரக்ஷன்ஸ் பார்த்து போய்க்கலாங்க. இன்னொரு என்னன்னா, இங்க நிறைய லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றவங்கலாம் இங்க பாருங்களா, அழகா சிட் அவுட்ஸ் போட்டிருக்காங்க கேனோபீஸ் மாதிரி. ஸோ ட்ரெயின் போர்ட் பண்றதுக்கு முன்னாடி சூப்பரா சென்னை சென்ட்ரல் ஸ்கொயர்ல உட்காந்து காத்து வாங்கிட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். சென்னை சிட்டியோட ஹார்ட்ல இது சென்னை சென்ட்ரல், ராஜீவ் காந்தி மெடிக்கல் லைக் ஹாஸ்பிட்டல், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், சென்னை சென்ட்ரல் சபர்பன் ரயில்வே டெர்மினஸ், ரிப்பன் பில்டிங், இதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு நாம சூப்பரா ஈவினிங் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ நம்ம சென்னை சென்ட்ரலோட ஃபுல் பேர் பாத்தீங்கன்னா புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ராமச்சந்திரன் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். பெரிய பேரா இருக்குல்ல. ஸோ அந்த சைடு போனீங்கன்னா அள்ளிக்குளம் சாலைன்னு போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ அது நம்ம ஃபர்ஸ்ட் போய் சென்னை சென்ட்ரலுக்கு அதர் சைட்ல இருக்கிற அகாமடேஷன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துட்டு இந்த சைட் போகலாம். ஏன்னா நம்ம இந்த சைடு தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ தட் கவர் பண்ணிட்டு அப்படியே ஹோட்டல் போறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ உங்களுக்கு சென்னை சென்ட்ரல் வந்தீங்கன்னா நீங்க தமிழ்நாட்டுல இருந்து வந்தாலும் சரி, பக்கத்து ஸ்டேட்ஸ்ல இருந்து வந்தாலும் சரி, நார்த் இந்தியால இருந்து வந்தாலும் சரி, சென்னை சென்ட்ரல் ஸ்கொயர் உங்களுக்கு சுத்தி காமிச்சா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சா.
ஸோ சென்னை சென்ட்ரல்ல இருந்து நீங்க ட்ரெயின் இறங்கிட்டீங்கன்னா இல்ல ஏர்போர்ட்ல இருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் மெட்ரோ ஸ்டேஷன்ல வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சென்னை சிட்டிக்குள்ள போறதுக்கு உள்ளேயே பஸ்ஸஸ் இருக்குங்க. சென்னை மெட்ரோ பஸ்ஸஸ் வந்து உள்ளேயே வரும். நான் பஸ் ஸ்டாண்ட் காமிக்கிறேன். அது போக பாத்தீங்கன்னா சபர்பன் மெட்ரோல போனீங்கன்னா இந்த சபர்பன் டெர்மினல் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, இதுக்குள்ள போயிட்டு நீங்க லோக்கல் மெட்ரோ எடுத்துக்கலாம். ஸோ நல்ல கனெக்டிவிட்டிங்க சென்னை சென்ட்ரல் பக்கத்துல. எம்டிசி பஸ்ஸஸும் வந்து சென்னை சென்ட்ரலுக்குள்ளேயே வருவாங்க. அல்லது நீங்க அண்டர் பாஸ் இறங்கி ஆப்போசிட் சைடு ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அந்த சைடு போனீங்கன்னா அந்த சைடு இருந்தும் நிறைய பஸ்ஸஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இங்க இருக்கு பாத்தீங்களா மெட்ரோ, லைக் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல், அதுக்கு ஃப்ரண்ட்லயும் வந்து ஒரு எம்டிசி பஸ் ஸ்டாப் இருக்கும். அங்கிருந்தும் நீங்க பஸ் எடுத்துக்கலாம். செம்ம கூல் என்விரான்மெண்டா இருக்குங்க. வேற லெவல்ல நீட்டா ஃபுல்லா வந்து ஃப்ளோரிங்ஸ் எல்லாம் போட்டு கேனோபிஸ் எல்லாம் வச்சு செம்ம பியூட்டிஃபுல்லா லான்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி நல்லா வச்சிருக்காங்க. ஒரு மெட்ரோ ஸ்டேஷன்னா லைக் ஒரு கேபிட்டல் சிட்டியோட முக்கியமான ஸ்டேஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். நம்ம மும்பை டெல்லியில எல்லாம் கூட இப்படி இருக்காதுங்க. நம்ம சென்னை சென்ட்ரல் ஸ்கொயர் தான் வந்து வேற லெவல் பியூட்டிஃபுல். இங்க பாருங்களா லான்ஸ் எல்லாம் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நாம நவம்பர் மாசம் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். அழகா வந்து வடகிழக்கு பருவமழை சீசனா, அதனால நல்லா சில்லுன்னு இருக்கு. வேற சிட்டி அன்யூஷுவலா நம்ம சென்னை எப்பவுமே ஹாட்டஸ்டா இருக்கும். இன்னைக்கு வந்து நல்லா பனி பெஞ்சிட்டு செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க சிட்டியே. சோ வாங்க சென்னை சென்ட்ரல் ஸ்கொயர் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ இங்க போட்டிருப்பாங்க சென்னை சபர்பன் டெர்மினலுக்கு எப்படி போகணும், சென்னை சென்ட்ரலுக்கு எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க நாம ஃப்ரண்ட்ல வந்தாச்சு. இப்போ சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனோட ஃப்ரண்ட்ல வந்தாச்சு. நான் நடந்துட்டே இருக்கேன், அதனால லைட்டா ஷேக் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ட்ரைபாட வந்து நான் ரூம்லயே வச்சுட்டு வந்துட்டேன், அதனால கையிலேயே பிடிச்சி எடுத்துட்டு இருக்கேனா, அதனால உங்களுக்கு லைட்டா ஷேக் இருக்கிற மாதிரி இருக்கும். 6 o'clock ஆகுதுங்க. லைட்ஸ் எல்லாம் போட்டாங்க, பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. நம்ம நேஷனல் பிளாக் பாருங்க. ஐயப்ப சீசனா, அதனால நிறைய ஐயப்ப பக்தர்கள் ட்ரெயினுக்கு போட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க பார்த்தாலும் ஐயப்ப பக்தர்களை பார்க்க முடியுது. ஸோ ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆட்டோஸ் இருக்குங்க. ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்தோடனே அழகா நீங்க ஆட்டோ பிடிச்சு போறதுனா போய்க்கலாம். அல்லது மெட்ரோ இருக்கு, சபர்பன் ட்ரெயின் இருக்கு, எம்டிசி பஸ்ஸஸ் இருக்கு. உங்களுக்கு என்ன இஷ்டமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சூப்பரா டிராவல் பண்ணிக்கலாம் சென்னை சிட்டிக்குள்ள. இது ப்ரீபெய்டு ஆட்டோ பூத்துங்க சென்னை சென்ட்ரல் முன்னாடி. பிளாக் போஸ்ட் இருக்கிறதுக்கு கீழே உங்களுக்கு பஸ்ஸஸ் உள்ள வருது பாருங்க, அது எம்டிசி பஸ்ஸஸ் வர்ற ஏரியா. ஸோ இது வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள போற மெயின் என்ட்ரன்ஸ். ஸோ நம்ம ஃபோக்கஸ் இந்த வீடியோல உங்களுக்கு சென்னை சென்ட்ரல் பக்கத்தில் இருக்கிற அகாமடேஷன் ஃபெசிலிட்டிஸ், ஃபுட் ஃபெசிலிட்டிஸ், அதுக்கப்புறம் எமர்ஜென்சி ஷாப்பிங், லைக் டிராவல் போது நீங்க மொபைல் ஆக்சசரிஸ், ஏதாவது பாத்ரூம் ஐட்டம்ஸ் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும்னா எங்க கிடைக்கும் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல காட்ட போறேன். சோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து சென்னை சென்ட்ரலுக்கு முன்னாடி இருக்கிற எம்டிசி பஸ் ஸ்டாப்புங்க. இங்க பாருங்க, ரயில்வே ஸ்டேஷன் ஃப்ரண்ட்லயே இருக்கும். நம்ம சென்னை சென்ட்ரலோட ஃப்ரண்ட் கோபுரம் அழகா இருக்குல்ல. ஸோ இங்கிருந்து இந்த சைடு வந்தீங்கன்னா தான் வந்து சதர்ன் ரயில்வேஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குங்க. இங்க ஆட்டோஸ் எல்லாம் நிக்குது பாருங்க. இந்த ரோட்ல உள்ள போனாவே வந்து உங்களுக்கு நிறைய அகாமடேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ஸோ என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ கரண்ட் ரிசர்வேஷன் அண்ட் அன்ரிசர்வ்ட் ரிசர்வேஷன் கவுண்டர் உள்ள வந்தோன்னேவே இருக்கும். ஸோ பக்கத்திலேயே வந்து உங்களுக்கு ஒரு லேன் உள்ள போகும். இந்த லேன்ல உள்ள போனா உங்களுக்கு நிறைய ஹோட்டல்ஸ், அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஷாப்பிங் ஐட்டம்ஸ், சாப்பாட்டுக்கான ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். நாம ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பக்கத்திலேயே அட்ஜசன்ட்லயே இருக்கிற ரோட்ல உள்ள வந்தாச்சுங்க. ஸோ இது வந்து எம்கேபி நகர் எல்லாம் போற ஏரியாங்க.
ஸோ இங்க பஸ்ஸஸும் உங்களுக்கு கிடைக்கும் சிட்டிக்குள்ள போறதுக்கு. ஸோ இங்கிருந்து அப்படியே நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வந்து ரெஸ்டாரண்ட்ஸ், ஹோட்டல்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டே பண்றதுக்கான லாட்ஜஸ் எல்லாமே இருக்கும். இங்க பாருங்க, மலையாளத்துல எல்லாம் எழுதியிருக்காங்க பாருங்க. நம்ம சேட்டன்ஸ் கேரளா ட்ரெயின்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி சென்னை சென்ட்ரலுக்கு தான் வரும், அதனால மலையாளத்துல எழுதியிருக்காங்க. மேபி ஹோட்டல் ஓனர் மலையாளியா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஹோட்டல் ஆஸ்கர், ஹோட்டல் சக்தி, இது எல்லாமே வந்து மலையாளத்துல எழுதியிருக்காங்க. நிறைய ஃப்ரூட் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு. இங்க பாருங்க, சூப்பர்ல வெஜ் நான்வெஜ் எல்லாமே கிடைக்கும். ஸோ இப்போ நாம பஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்துன்னே இருக்கிற ரைட் சைடு பார்த்தோங்க. ஸோ இந்த சைடு மெயின் ரோட்ல பாத்தீங்கன்னாலும் வந்து உங்களுக்கு நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும். முக்கியமா கொஞ்சம் ஒரு 100 மீட்டர்ஸ் உள்ள வந்தீங்கன்னா நிறைய ரூம்ஸ் இருக்குங்க உங்களுக்கு ஸ்டே பண்றதுக்கு. எல்லா லேன்ஸ்லயுமே வந்து உங்களுக்கு ஸ்டே பண்றதுக்கான ரூம்ஸ் இருக்கும். டீ, ஸ்நாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இங்க பாருங்க, டீலக்ஸ் லாட்ஜஸ் அண்ட் ரூம்ஸ், சென்ட்ரல் லாட்ஜ்னே இருக்கும். இந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாவேங்க ஒரு 1 கிலோமீட்டருக்கு வந்து ஃபுல்லா ஹோட்டல்ஸ் அண்ட் லாட்ஜஸ் தான். ஸோ சென்ட்ரல் லாட்ஜ் தாண்டனே பாத்தீங்கன்னா இன்னொரு லாட்ஜ் இருக்கு பாருங்க, மாடர்ன் லாட்ஜ்னு சொல்லி ஒன்னு இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா இங்க 24 ஹவர்ஸ் செக் அவுட்டுங்க மோஸ்ட்லி இருக்கும். சில இதுல வந்து மார்னிங் செக் அவுட்னு சொல்லுவாங்க, அது நீங்க நெகோஷியேட் பண்ணிக்கலாம். அதை தாண்டினவே வந்து இன்னொரு ரூம்ஸ் இருக்கு பாருங்க, 300க்கு கூட இருக்குங்க. நான் 500ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும்னு நினைச்சேன். இங்க பாருங்க. சோ இந்த சைடு இன்னும் கொஞ்சம் உள்ள வந்துட்டீங்கன்னா ஜனார்தன் ஆயிர்னு இருக்கு. ஓ, சன் சிட்டி டார்மிட்டரிங்க இது. 300க்கு இருக்கிறது வந்து ஸோ ஆஸ் லோ as 300க்கு நீங்க ஸ்டே பண்ணலாங்க. சேஃப்டி லாக்கர் இருக்கு, ஹீட்டர் இருக்கு, இண்டிவிஜுவல் ஃபேன் அண்ட் லைட் இருக்கு. இதை விட வேற என்ன வேணும் சொல்லுங்க? ஸோ நீங்க பேக் பேக்கரா இருக்கீங்க, சென்னைக்கு வரீங்க அப்படின்னா சன் சிட்டி ஏசி டார்மெட்ரியில ஸ்டே பண்ணலாம். ரயில்வே ஸ்டேஷனுக்கு அட்ஜசண்டா இருக்கிற ரூம்லயே. ஓகேவா? நம்பரும் இதுலயே இருக்கு பாருங்க. இன்கேஸ் நீங்க கால் பண்ணி புக் பண்ணணும்னா புக் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடுமே இருக்கும். அந்த சைடும் வந்து நிறைய ரூம்ஸ் இருக்கு. இங்க பாருங்க, இந்தியன் கெஸ்ட் ஹவுஸ் ரூம்ஸ் அவைலபிள் ஃபார் டெய்லி அண்ட் மந்த்லி ரெண்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் 300. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டே பண்றதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். நிறைய விதவிதமான ஹோட்டல்ஸுங்க, எல்லா ஃபுட்டுமே கிடைக்கும் இங்க. ஃபலூடா, ஃப்ரெஷ் ஜூஸ், ஆம்லெட், வெஜ், நான்வெஜ். ஸோ ஆப்போசிட்ல என்னது கோவாஸ் கெஸ்ட் ஹவுஸ்னு ஒன்று இருக்குங்க. ரூம்ஸ் அவைலபிள்னு போட்டிருக்காங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு. வெஜ் ரெஸ்டாரண்ட் இருக்கு, பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட் இருக்கு, நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஆப்போசிட் சைடு ஃபுல்லாவே வந்து ஹோட்டல்ஸ் தாங்க. பஞ்சமே இல்ல உங்களுக்கு. கெஸ்ட் ஹவுஸ், ரூம்ஸ்னு, டார்மெட்ரிஸ்னு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு. 650ன்னு போட்டிருக்காங்க. வெளியவே சில ஹோட்டல்ல வந்து சார்ஜ் போட்டிருக்காங்க. இங்க பாருங்க ரூம்ஸ். ஸோ இந்த ஸ்ட்ரீட்ல வந்துட்டீங்கன்னாவே போதுங்க. உங்களோட பட்ஜெட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எந்த ரூம், எந்த ஹோட்டல் பிடிச்சிருக்கோ அங்க ஸ்டே பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹோட்டல்ல கண்டிப்பா கிடைச்சிரும். நீங்க ப்ரையரா ரிசர்வேஷன் பண்ணாம வந்தா கூட உங்களுக்கு கிடைக்கும். இங்க பாருங்க, ராஜ்தானி கெஸ்ட் ஹவுஸ்னு இருக்கு. அங்க ஒரு ரூம்ஸ்னு போட்டிருக்காங்க. எவ்வளவு ரூம்ஸுங்க அப்பா! பாக்குற இடம் ஃபுல்லா ரூம்ஸா தான் இருக்கு. இங்க பாருங்க, ஃபுல்லா ரூம்ஸ் தான்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் நடந்து வந்திருப்போங்க. இன்னுமே வந்து நிறைய கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. இங்க பாருங்க, விருந்தினர் மாளிகை கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரோவர் இன்னும் இருக்கு, ஏசி அண்ட் நான் ஏசி ரூம்ஸ் 650 rupeesல. இந்த பக்கம் பாருங்க, சாந்தி பவன் ஒரு பிசினஸ் கிளாஸ் ஹோட்டல் இருக்கு. ஸோ எல்லா பிரீமியம் ஹோட்டல்ஸ், பட்ஜெட் ஹோட்டல்ஸ், உங்களுக்கு என்ன பட்ஜெட்ல வேணுமோ அந்த பட்ஜெட்ல உங்களுக்கு ரூம்ஸ் அவைலபிளா இருக்குங்க. வேற லெவல். ஸோ 1/2 கிலோமீட்டர் வந்தாவே போதும். நீங்க ஒரு 100-200 மீட்டர்ஸ் உங்களுக்கு பிடிக்கலன்னா இன்னும் கொஞ்சம் உள்ள வந்தீங்கன்னா இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ ஐ திங்க் இந்த சைடு இவ்வளவு கவர் பண்ணது போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டேஷனுக்கு அந்த சைடும் நிறைய ஸ்டே ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுவும் உங்களுக்கு போய் காமிக்கணும்ல. வாங்க போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம சென்னை சென்ட்ரலுக்கு அட்ஜசண்டா இருக்கிற ரோட்ல வந்து பார்த்தாச்சுங்க என்னென்ன ரூம்ஸ், ஹோட்டல்ஸ், ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு. ஸோ இன்கேஸ் நீங்க அர்ஜென்ட்டா உங்களுக்கு பேக்ஸ் எல்லாம் வாங்கணும் அல்லது டிராவல் ஆக்சசரிஸ் எல்லாம் வாங்கணும்னா இங்க ரோட் சைட்லயே வந்து நிறைய சார்ஜஸ் அது இதுன்னு வித்துட்டு இருப்பாங்க. ஸோ குயிக் பர்ச்சேஸ் வாங்கிட்டு போலாம். ஸோ இப்போ நாம ரிப்பன் பில்டிங் சைடு போயிட்டு அங்க என்னென்ன லாட்ஜிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பாத்திரலாம். வாங்க, கிராஸ் பண்ணி போகணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சென்னை சென்ட்ரல் ஸ்கொயர்ல சதர்ன் ரயில்வேஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு பார்த்துட்டு சென்னை சென்ட்ரலுக்குள்ள வந்தாச்சுங்க. வெளியிலேயே பாருங்களேன், எல்இடி ஸ்கிரீன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. லைட்ஸ் போட்டுன்னு எப்படி இருக்கு பாருங்க சென்னை சென்ட்ரல். நாம அந்த சைடு இருக்கிற ரிப்பன் பில்டிங் சைடு இருக்கிற ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி உள்ளுக்குள்ள இன்னொரு அட்ராக்ஷன்ங்க. சென்னை சென்ட்ரலுக்குள்ள ரயில் கோச் ரெஸ்டாரண்ட்னு ஒண்ணு வச்சிருக்காங்க பாருங்களா. பியூட்டிஃபுல்லா ரயில்வே போகி வச்சு வந்து ரெஸ்டாரண்ட் பண்ணிருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். டீ, காஃபி, ஸ்நாக்ஸ், ஃப்ரெஷ் ஜூஸ், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் எல்லாமே இங்க கிடைக்குது. ஸோ நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெளியே கூட போக தேவையில்லைங்க. இன்கேஸ் நீங்க டிராவலரா இருக்கீங்க, அர்ஜென்ட்டா நீங்க சாப்பிட்டு போகணும்னா சென்னை சென்ட்ரலுக்குள்ளேயே இருக்கு உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ். ஒரு ட்ரெயின் கோச்சை அப்படியே நிறுத்தி வச்சு ரெஸ்டாரண்ட் பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க, சந்திரயானா ப்ரவுட் டு பி an இந்தியன். ஒரு போகியவே நிறுத்தி வச்சிருக்காங்க பாருங்க. இங்க பாருங்க, சூப்பரா இருக்குல்ல. வாவ், நைஸ். ஒரு போகியவே ஃபுல்லா வந்து ஹோட்டல் ஆக்கிட்டாங்க. சூப்பரா இருக்குல்ல. சோ அங்க கவுண்டர் எல்லாம் இருக்கு. பார்சல் கவுண்டர் தனியா இருக்கு. டீ, காஃபி எல்லாம் வச்சுக்கிறதுக்கு தனியா இருக்கு. செம்மங்க, வேற லெவல் பண்ணிட்டாங்க. பியூட்டிஃபுல்லா இருக்கு. சோ நாம சென்னை சென்ட்ரலுக்குள்ளேயே இருக்கிற ரயில்வே கோச் ரெஸ்டாரண்ட் பார்த்தாச்சு. பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. ஐ திங்க் கோயம்புத்தூர்லயும் இருக்குங்க. கோயம்புத்தூருக்கு அப்புறம் நான் சென்னை சென்ட்ரல்ல தான் பாக்குறேன். ரொம்ப அழகா இருக்கு. நல்ல டிசைன் எல்லாம் போட்டு சூப்பரா வச்சிருக்காங்க. அதுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை சபர்பன் டெர்மினல்ங்க. நான் அப்படியே காட்டினல வீடியோ ஆரம்பிக்கும் போது. ஸோ லோக்கல் மெட்ரோக்கு இங்கதான் நீங்க டிக்கெட் எடுத்துட்டு லோக்கல் மெட்ரோ எடுக்கணும். ஸோ இப்போ வாங்க நாம அந்த சைடு போயிட்டு உங்களுக்கு ரிப்பன் பில்டிங்கும் லைட்ல சூப்பரா இருக்கும். லைட்ஸ் எல்லாம் போட்டு நைட் டைம்ல அதை பார்த்துட்டு நாம ரிப்பன் பில்டிங் பக்கத்துல இருக்கிற லாட்ஜிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சென்னை சென்ட்ரல் ஸ்கொயர் வேற லெவல்ல பண்றாங்க. நம்ம டுவர்ட்ஸ் ரிப்பன் பில்டிங் நடந்து போயிட்டு இருக்கோம். இங்க பியூட்டிஃபுல்லா ஒரு ஃபவுண்டைன் பண்ணி லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களா. கொக்கா மக்கா அடி தூள் பண்றாங்க. சென்னை சென்ட்ரல் ஸ்கொயர் செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு. வாவ், இங்க பாருங்க. ஸோ அழகா நீங்க ட்ரெயின் போர்ட் பண்றதுக்கு முன்னாடி இன்கேஸ் நீங்க நைட்
டைம் ட்ரெயின் போர்ட் பண்றீங்கன்னா ஒரு ½ hour முன்னாடி வந்துருங்க. ஸோ கொஞ்ச நேரம் நீங்க இங்க உட்காந்து சூப்பரா இதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு போலாம். பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல? கலர் கலரா லைட்டிங்ஸ் எல்லாம் வேற போட்டிருக்காங்களா, பாக்குறதுக்கே வந்து கியூட்டா இருக்குங்க. ஸோ கரெக்டா வந்து சென்னை சபர்பன் டெர்மினலுக்கு ஃப்ரண்ட்லயே இருக்கு இந்த ஃபவுண்டைன். சென்னை சிட்டி சிங்கார சென்னை ஆயிட்டு இருக்கு. உள்ளுக்குள்ள கார்டன் இருக்கிற இடத்துலயும் லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு செமையா வச்சிருக்காங்க. சென்னை சென்ட்ரல் பில்டிங்கும் வந்து கலர் கலரா போட்டிருக்கிறங்காட்டி செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. நைட் டைம் பாக்குறதுக்கு அட்ரஸ் சக்கன்னு இருக்கு. எல்லாம் போட்டோ செஷன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க நம்ம நார்த் இந்தியன் மக்கள். சரி வாங்க நம்ம போயிட்டு ரிப்பன் பில்டிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துல இருக்கிற அகாமடேஷன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பார்க்கலாம். அந்த சைடும் வந்து லைக் நம்ம 300 பார்த்தோம்ல, இந்த சைடு வந்து 500 ரேஞ்சில் இருந்துச்சு நிறைய ஹோட்டல்ஸ். அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ தட் ஒரு பக்கம் கிடைக்காட்டியும் இன்னொரு பக்கம் நீங்க ஸ்டே பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்குங்கிற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சென்னை கார்பரேஷனு சென்னை சென்ட்ரல் ஸ்கொயர் இவ்வளவு பியூட்டிஃபுல்லா பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. வேற லெவல் பண்ணிருக்காங்க. ஒரு இன்டர்நேஷனல் லெவலுக்கு இருக்குங்க. செம்ம சூப்பரான ஒரு லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஃப்ரண்ட்ல லான்ஸ், ஃபவுண்டைன்ஸ் வேற லெவல் தான். வேர்ல்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்குங்க. மாடர்னா நம்ம சென்னை மெட்ரோக்கு அழகு சேர்க்கிற விதமா செம்மையா இருக்கு. கேட்வே ஆஃப் சென்னை இல்ல நம்ம சென்னை சென்ட்ரல். ஸோ இந்த இடம் வந்தோடனே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே வந்து பெஸ்ட் இம்ப்ரெஷனா பண்ணிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபவுண்டனையும் பார்த்துட்டு வந்தாச்சுங்க. லாங் ஷாட்ல சென்னை சென்ட்ரல் பாருங்க, லைட்ஸ்ல எப்படி இருக்குன்னு ஜொலிக்குதுல. செம்ம பியூட்டிஃபுல். நம்ம ட்ரைஃபிளாக் கலர்லயே பண்ணிருக்காங்க. இன்னொரு பியூட்டி உங்களுக்கு காமிக்கணும்னா ரிப்பன் பில்டிங்கும் வந்து நைட் டைம் லைட்ஸ்ல சூப்பரா இருக்கும்னு சொன்னால, நீங்க பாத்தீங்களா என்ன மாதிரி லைட்டிங்ஸ் பண்ணி செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க ரிப்பன் பில்டிங். ஓ மை காட், வேற லெவலுங்க. பரவாயில்ல, ஹெரிடேஜ் பில்டிங்ஸ் எல்லாம் வந்து மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களா. அந்த ரிப்பன் பில்டிங்க்கு அந்த சைடு தான், அதுக்கு பக்கத்துலயே அட்ஜசன்ட்டா இருக்கிற ரோட்ல தான் வந்து நிறைய ஹோட்டல்ஸ் அண்ட் லாட்ஜஸ் இருக்குங்க. வாங்க போய் பார்க்கலாம். நம்ம சென்னை சென்ட்ரல் ஸ்கொயர் பக்கத்துல இருந்து பாரிஸ் கார்னர், தலைமைச் செயலம் அதாவது சென்ட் ஜார்ஜ் இருக்குல்ல, சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் இருக்குல்ல, அது எல்லாமே பக்கத்துல இருக்குங்க. வாய் கொலரிடுச்சு, சாரி. சோ இங்க பாருங்க நம்ம சென்னை சென்ட்ரல் ஸ்கொயர், தி பியூட்டிஃபுல் சென்னை சென்ட்ரல் ஸ்கொயர் வேற லெவல். சோ இப்போ நாம டுவர்ட்ஸ் ரிப்பன் பில்டிங் போயிட்டு இருக்கோம். சோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சென்னை சென்ட்ரல் ஸ்கொயர்ல இருந்து ஒரு 300 மீட்டர்ஸ் நடந்து வந்தாச்சுங்க. ஜஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ரிப்பன் பில்டிங். இதுதான் வந்து சென்னை கார்பரேஷனோட ஹெட் குவார்டர்ஸ்ங்க, ஹெட் ஆபீஸ், சென்னை மேயரோட ஆபீஸ்னு சொல்லலாம். செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல, பிக்சர் பெர்ஃபெக்ட்டா இருக்கு பாருங்க, வேற லெவல்ங்க. வாவ் ஃப்ரெண்ட்ஸ், நாம சென்னை சென்ட்ரல்ல இருந்து ரிப்பன் பில்டிங் தாண்டி வந்தாச்சுங்க. ஒரு 300 மீட்டர்ஸ் சென்னை சென்ட்ரல்ல இருந்து. இது ரிப்பன் பில்டிங்கோட காம்பவுண்ட் வாலு. ஸோ இதுக்கு அட்ஜசன்ட்டாவே பாத்தீங்கன்னா ஒரு ரோடு உள்ள போகுங்க. ஸ்ட்ரெயிட்டா போற ரோட்லயும் வந்து நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும். அது வந்து மெயின் ரோடு, கோயம்பேடு போற மெயின் ரோடு அது. இந்த சைடு பாத்தீங்கன்னா அட்ஜசன்ட்டா ஒரு ரோடு உள்ள போகும். இங்கேயும் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கெஸ்ட் ஹவுசஸ், மேன்ஷன்ஸ், ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்டேக்கு ரெண்டு சைடுமே வந்து நீங்க
ஸ்டே ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்க இருக்கு பாருங்க, லக்ஷ்மி கெஸ்ட் ஹவுஸ், ராம் லக்ஷ்மி கெஸ்ட் ஹவுஸ்னு நிறைய ரூம்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம பாக்குற இடம் எல்லாமே வந்து ரூம்ஸ் தான் இருக்கு இந்த சைடும். ஸோ இந்த சைடு இருந்து நம்ம ரிப்பன் பில்டிங்கோட வியூ பாருங்க, ஜொலிக்குதுல. ஆக்சுவலா இங்கிருந்தே நீங்க மெட்ரோ ஸ்டேஷனுக்கு உள்ள இறங்கிக்கலாம். இந்த ரோட் நேம் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. இங்க பாருங்க, கேசல் ரெசிடென்சி, பிரீமியம் ஹோட்டல்ஸும் இருக்கு, கெஸ்ட் ஹவுசஸும் இருக்கு. இங்க பாருங்க, ராம் லக்ஷ்மி கெஸ்ட் ஹவுஸ். உள்ளுக்குள்ள போனா இன்னொரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, ஹோட்டல்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்கு, டிராவல் புக்கிங் ஆபீசஸ் இருக்கு. இது வந்து ரிப்பன் பில்டிங் என்ட்ரன்ஸ். ஸோ ரிப்பன் பில்டிங் அட்ஜசன்ட்லயே உங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. இன்னொன்னு, சென்னையில ஃபேமஸ் வந்து புகாரி ஹோட்டலுங்க. ஸோ அந்த புகாரி ஹோட்டலோட ஒரு பிரான்ச் வந்து இங்க இந்த லேன்ல இருக்கு, ரிப்பன் பில்டிங் அட்ஜசன்ட்லயே. ஸோ இது வந்து எஸ்ஆர் ரெசிடென்சின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்கு. ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் ரெண்டுமே கம்பைண்டா இருக்குங்க, புகாரி ஹோட்டல். ஸோ இன்னும் பக்கத்துல போய் காட்டுறோம் பாருங்க. ஸோ இங்க இருந்தும் வந்து உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷனுக்கு இறங்குறதுக்கு வே இருக்குங்க. ஸோ இங்க நீங்க ஸ்டே பண்ணிட்டு சிட்டிக்குள்ள போகணும்னா இங்க பாருங்க, சென்னை மெட்ரோ என்ட்ரன்ஸ். ஸோ இங்க இருந்தும் நீங்க உள்ள போய்க்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் ஆப்போசிட் டு புகாரி ஹோட்டல். சூப்பர்லா. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் வந்து நம்ம டாக்டர் எம்ஜிஆர் சென்ட்ரல் மெட்ரோ ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ் தான். ஓகேவா? நிறைய என்ட்ரன்ஸ் அண்ட் எக்ஸிட்ஸ் இருக்குங்க. பெரிய ஏரியா இது, சென்னை சென்ட்ரல் ஸ்கொயர். வேற லெவல்ல பண்ணிருக்காங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், செம்ம சூப்பரா இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரோட்ல வந்துட்டு நம்ம புகாரி ஹோட்டல் ஆப்போசிட்ல இருக்கிற என்ட்ரன்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு நேர் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா இன்னொரு பைலேன் இருக்குங்க. இதுலயும் வந்து நிறைய ஹோட்டல் ரூம்ஸ் இருக்குங்க. சோ நீங்க மெயின் ரோடு தவிர இந்த மாதிரி குட்டி குட்டி சந்துகள்ல வந்தீங்கனாலும் உங்களுக்கு நிறைய ஹோட்டல் ரூம்ஸ் இருக்கும். இங்க இருக்கு பாருங்க, இது ஃபுல்லாவே ரூம்ஸ் தாங்க, புகாரி ஹோட்டலுக்கு பக்கத்திலேயே. ஓகேவா? ஜஸ்ட் அட்ஜசன்ட் டு ரிப்பன் பில்டிங். கிருஷ்ணா கெஸ்ட் ஹவுஸ், இங்க பாருங்க ரூம்ஸ் அவைலபிள் போட்டிருக்காங்க பாருங்க. சென்ட்ரல் கேட், ஏசி அண்ட் நான் ஏசி ரூம்ஸ். இது கொஞ்சம் பிரீமியமா இருக்கு. கிராண்ட் கேஸ்கேட், எக்ஸிகியூட்டிவ் பிசினஸ் கிளாஸ் ரூம்ஸ், கோ இபிகோ, மேக் மை ட்ரிப், இதுல எல்லாம் ஃபியூ ஹோட்டல்ஸ் தான் இருக்கும். பட் நேர்ல வந்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸுங்க உங்களுக்கு. இங்க பாருங்க, கிராண்ட் கேஸ்கேட் ரூம்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ரூம்ஸ் இருக்கு ஸ்டே பண்றதுக்கு. ஆஹா, இங்க பாருங்க, இதுவும் ஃபுல்லா ரூம்ஸ் தாங்க, வேற லெவலுங்க. ஸோ இன்கேஸ் நீங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்கிற அட்ஜசன்ட் சைட்ல உங்களுக்கு ரூம் கிடைக்காட்டி இந்த சைடு வந்துருங்க, ரிப்பன் பில்டிங் பக்கத்துல. இங்கேயும் உங்களுக்கு எக்கச்சக்கமான ஸ்டே ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? இங்க பாருங்க, இது மட்டும் இல்ல, இங்க ஆப்போசிட்ல பார்த்தா இந்த சைடும் ஃபுல்லா ரூம்ஸ் தான். நம்ம பாக்குற இடம் வரைக்கும் ஸ்கை ஹோம்னு ஒண்ணு இருக்கு. இங்க பாருங்க, கிரீன் எஸ்டேட். இதெல்லாம் கொஞ்சம் பிரீமியமா இருக்கு. இது பட்ஜெட் ஹோட்டல்ஸ் மாதிரி தெரியல. இது வந்து ஒரு 1000-1200 அந்த ரேஞ்சில் இருக்கிற ரூம்ஸ் எல்லாம் இருக்கிற ஏரியாங்க. இது பிசினஸ் கிளாஸ் ரூம்ஸ். ஸோ பட்ஜெட் ரூம்ஸ், பிசினஸ் கிளாஸ் ரூம்ஸ் எல்லாமே வந்து சென்னை சென்ட்ரல் பக்கத்துல அவைலபிளா இருக்குங்க. சமல்ல. ஃப்ரெண்ட்ஸ், நாம ரிப்பன் பில்டிங்க்கு அட்ஜசன்ட்ல இருக்கிற ரோட்ல இருக்கிற அகாமடேஷன் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தோம் இல்லைங்களா? நான் கோயம்பேடு போற மெயின் ரோட்லயும் அகாமடேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு சொன்னால, நாம இங்க ஏரியால தான் ஸ்டே பண்ணிருக்கோம். இங்க கார்த்திகேயா ரெசிடென்சின்னு இருக்கு பாருங்க, இதுலதான். நேம் போர்டு தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. சோ இந்த ஏரியாலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டுக்கு, ஸ்டேக்கு எல்லாத்துக்குமே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க.
இங்க பாருங்க ரூம்ஸ் அவைலபிள். ஆந்திரா பவன் மெஸ் எல்லாம் இருக்கு. ஹோட்டல்ஸ் எங்க பார்த்தாலும் உங்களுக்கு சவுத் இந்தியன், நார்த் இந்தியன் எல்லா ஃபுட்டும் கிடைக்கும் இந்த ஏரியால உங்களுக்கு. ஸோ கொஞ்சம் ஒரு 500 மீட்டர்ஸ் உள்ள வந்துட்டீங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ் அண்ட் லாட்ஜஸ் அவைலபிளா இருக்கும் ரெண்டு சைடுமே. இங்க பாருங்க பவா லாட்ஜ்னு சொல்லிட்டு 500 ருபீஸ்க்கு கிடைக்குதுன்னு போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. பட்ஜெட் ஹோட்டல்ஸ் இருக்கும், 1000 மேலேயும் இருக்கும், பிலோ 1000 இருக்கும். இங்க பாருங்க டெய்லி ரூம் ஃப்ரம் ₹500. ஸோ இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரியான பட்ஜெட்ல ரூம்ஸ் பார்த்துக்கலாம். முருகன் இட்லி கடை இருக்கு, ஃபுட்டுக்கு பிரச்சனை கிடையாது. சென்னை பேலஸ் சொல்லிட்டு ரூம்ஸ் ஃப்ரம் 650 போட்டிருக்காங்க. இங்க பாருங்க சென்னை பேலஸ் ரூம்ஸ் ஃப்ரம் 650. ஸோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை சென்ட்ரலுக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்டே ஆப்ஷன்ஸுங்க. ஆப்போசிட்ல பாருங்க எமரால்ட், ஜேஎஸ் கிராண்ட் ரெசிடென்சி, அதெல்லாம் கொஞ்சம் பிரீமியம் ஹோட்டல்ஸ். ஓகேவா? ஸோ ஐ திங்க் சென்னை சென்ட்ரலுக்கு பக்கத்துல இருக்கிற அகாமடேஷன் ஃபெசிலிட்டிஸ் எந்தெந்த ஏரியால இருக்கும்னு மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சென்னை சென்ட்ரல் ஸ்கொயருக்கு பக்கத்துல இருக்கிற அகாமடேஷன் ஃபெசிலிட்டிஸ், ஹேங் அவுட் பாயிண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஷாப்பிங் ஏரியாஸ், ஹோட்டல்ஸ், ஃபுட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இந்த வீடியோல கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். சென்னை சென்ட்ரல் பக்கத்துல டிராவல் பண்றவங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from சென்னை சென்ட்ரல் ஸ்கொயருங்க. See you.